ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விவாதமன்றம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். செங்கோட்டையன் அவர்களுக்கு அதிமுகவிலிருந்து அவருடைய அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டது ஒரு பெரிய அரசியல் புயலை கிளப்பியிருக்கிறது. அதிமுகவினுடைய பலம் குறைந்து கொண்டே வருகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. தான் அதிமுகவினுடைய தலைமை, ஒற்றை தலைமையின் கீழே தான் இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்ற முனைப்பில் இன்றைய நாள் வரைக்கும் அவர் இருந்துகிட்டு இருக்கார். ஆனால் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க எல்லாரும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வெற்றிக்கு சாத்தியம் அப்படின்றது பல நாட்களாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல கடந்த 10 தேர்தல்களாக அதிமுக, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோல்வியை மட்டும்தான் சந்தித்து வருகிறது. அப்படியாக இருக்கக்கூடிய சூழலில் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்றார். தற்போது பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார். இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில்தான் செங்கோட்டையனை வைத்து அரசியல் செய்கிறார்களா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசுகிறார். பாஜக அதிமுகவை கூறு போடுகிறது, அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். யாருடைய அணியில் நாம் இருக்கிறோம்? சசிகலா அணியில் இருக்கிறோமா, செங்கோட்டையன் அணியில் இருக்கிறோமா, எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறோமா என்று அதிமுக தொண்டர்களுக்கு குழப்பமான ஒரு சூழ்நிலையைத்தான் அந்த கட்சி உருவாக்கி இருக்கிறது என்று விமர்சித்து பேசியிருக்கிறார். செங்கோட்டையனை இயக்குவது யார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு டெல்லி செல்ல இருக்கக்கூடிய நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் முக்கிய நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது. யாரேனும் செங்கோட்டையனை இயக்குகிறார்களா என்ற கேள்வியும் இப்போது இருக்கிறது. பொதுச் செயலாளருக்கு எப்படி அவரால் 10 நாட்கள் கெடு விதிக்க முடியும் என்ற கேள்வி இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இது தொடர்பாகத்தான் இன்றைய விவாதமன்றம் அமைய இருக்கிறது. 2026 தேர்தலுக்குள் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் நடைபெற இருக்கின்றன. இது தொடர்பாக இன்றைய விவாதமன்றத்தில் விவாதிப்போம். இன்றைய விவாதமன்றத்தினுடைய தலைப்பு அதிமுகவை கூறு போட்ட பாஜக உதயநிதி ஸ்டாலின், செங்கோட்டையனை இயக்குவது யார், என்டிஏ கூட்டணியின் நிலை என்ன என்பதுதான். இன்று நம்மோடு 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். திமுகவிலிருந்து நாகநந்தினி, பாஜகவிலிருந்து தூத்துக்குடி செல்வம், பத்திரிகையாளர் சுபேர், அரசியல் விமர்சகர் ஓம் பிரகாஷ். விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுபேர் சார் வணக்கம். முதல்ல உங்ககிட்டேருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த செங்கோட்டையனுடைய பதவி பறிப்பு, அதிமுகவில் இருக்கக்கூடிய பல முக்கிய பொறுப்புகள்லேருந்து அவரை விடுவிக்கிறது, இந்த செயல்பாடு அதிமுகவை பாஜக கூறு போடுது அப்படின்னு துணை முதலமைச்சர் விமர்சிக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா 2026 தேர்தல் களத்தில் திமுக, அதிமுக அப்படின்ற 2 கட்சிகள் இல்லாமல் இது தேர்தல் களம் அப்படின்றது சாத்தியம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே அதிமுகவில் பல குழப்பம், இதில் செங்கோட்டையனுடைய புதிய கேள்வி, இது எப்படி இருக்கு? இந்த கருத்து பெரும்பாலான அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய மனநிலையாக தான் இருக்குது. அதிமுக 2016 அந்த அம்மா மறைவுக்கு பிறகு முழுவதுமாக பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இன்றைக்கி அதிமுக இருக்குங்கிறது பல சந்தர்ப்பங்களில் பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணியை அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்களிலிருந்து 2ஆம் கட்ட தலைவர் வரைக்கும் பெரிதாக யாரும் விரும்பலை. அதிமுக பாஜக கூட்டணி விலகிய போது அவங்க எப்படி பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள் தான் பார்த்தோம். அப்படிங்கும்போது இப்போ அவங்க சேர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்போ அதிமுக முழுவதுமாக பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்போ இவர்களும் இந்த அணியையும் இவர்கள் தான் இயக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்கிறார். அவர் பெரும்பாலானவர்களுடைய அந்த கேள்வியாக தான் அது இருக்குது. அதுதான் அவர் பிரதிபலிச்சிருக்காரு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைக்கும் இவர்கள் தான் காரணம், பாஜக தான் காரணம் அப்படிங்கிறதும் நான் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஏன்னா என்டிஏ சம்பந்தமான கூட்டணியை வலுப்படுத்துவதற்காக பாஜக தலைவர்கள் டெல்லியில் ஒரு கூட்டம் நடக்குது. அன்னைக்கு கூட்டம் நடந்து சாயங்காலமே டிடிவி தினகரன் அங்கிருந்து வெளியேறார், என்டிஏலேருந்து வெளியேறார். சேம் டே அன்னைக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக முக்கிய தலைவர்கள் எல்லாருமே அமித்ஷா அவர்களோட ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த கூட்டம் நடந்து முடிஞ்சு சாயங்காலம் டிடிவி வெளியேறார். இவ்வளோ நாள் அமைதி காத்த டிடிவி அன்னைக்கே வெளியேறாரு. அப்படிங்கும்போது அதில் ஒரு சந்தேகம். இன்னைக்கு செங்கோட்டையன் என்ன பண்ணார்? ஏற்கனவே டெல்லி போன செங்கோட்டையன் எப்பொழுதும் கோயம்புத்தூர் வழியாக போனவர் மதுரை போய் மதுரையிலிருந்து அங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே போயிருக்காரு. இன்னைக்கும் டெல்லி போயிருக்காரு. இன்னைக்கு ஹரித்துவார் போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஹரித்துவாரில் பார்த்தீங்கன்னா அங்கே வெள்ளமும் மழையுமாக அங்கே இருக்குது. ரெகுலராக போகக்கூடிய யாத்திரிகள் கூட இப்போ கொஞ்சம் போகிறத தவிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு டெல்லியில் போய் இறங்குறாரு. பொதுவாக ஒரு இந்த மாதிரியான மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரோ, நாடாளுமன்ற உறுப்பினரோ, அமைச்சர்களோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ளைட்டில் போகிறப்பன்னா அவங்களுக்கு ஒரு விஐபி ஒரு இது சார்ட் போட்டுருவாங்க. அப்படிங்கும்போது அது மறைச்சிலாம் போக முடியாது. அது கூட அவர் தெரியாமல் நான் ஹரித்துவார் போகிறேன்ட்டு டெல்லியில் போய் இறங்கிட்டு இன்றைக்கி டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களை சந்திக்க போகிறாரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு இது என்ன ரியாக்ட் பண்ண போகிறாரு? இப்போ அதான் முக்கியமாக கேள்வி. இப்போ அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய
எடப்பாடி பழனிசாமி மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு. அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காரு. கட்சியை விட்டு நீக்கப்பட்ட ஒருவரை பாஜக தலைவர்கள் போய் சந்திக்க போறாரு அப்படின்னா அதுல ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த எல்லாத்தையும் பார்க்குறப்ப எல்லாத்தையுமே ஏற்கிறது அவங்க தான், எல்லாத்துக்குமே ஓனர் ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த கட்சி முழுவதுமாக 2016 அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. 2024 தேர்தலையும் அவங்க வந்து ஒரு தனியாக நிறுத்தி வச்சு பார்க்குறாங்க. அதுவும் வெற்றி வரல. 2026 தேர்தலில் பார்க்குறாரு. எடப்பாடி பழனிசாமி என்னன்னா இதுக்கிடையில் ஒரு சின்ன ஒரு கேம் ஒன்று ப்ளே பண்ணி பார்க்குறாரு. விஜய், அதிமுக இன்னும் சில கட்சிகளை சேர்த்துக்கிட்டு 2024 தேர்தலை நோக்கி போவோம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணிட்டு அவர் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இதெல்லாம் ஊடகங்கள் வந்த செய்தி தான், பல இடங்களுக்கு தெரியும். அப்போ இதை வந்து பாஜக வந்து ஸ்மெல் பண்ணிட்டு தான் இம்மீடியட்டாக கிட்டத்தட்ட 6-7 மாதத்துக்கு முன்னாடி கூட்டணியே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்காங்கிறதே மிகப்பெரிய ஒரு கேள்வி குழப்பமாக இருக்குது. இன்றைக்கி ஜான் பாண்டியன் பேசுகிறார். ஜான் பாண்டியன் நடந்த அந்த மாநாட்டில் நான் மத்திய அமைச்சர் நட்டாஜியை கூப்பிட்டேன், முருகன்ஜியை கூப்பிட்டேன், யாருமே வரல. நான் கொண்டு போகக்கூடிய பல கோரிக்கைகளை யாருமே கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. நான் நீண்ட நாள் அந்த கூட்டணியில் இருக்கிறேன். அப்போ நாங்கள் இந்த கூட்டணியில் தொடர்வதா என்னங்கிறது டிசம்பரில் முடிவு பண்ணோன்னு ஜான் பாண்டியனுக்கு முதற்கொண்டு வந்துட்டார். இந்த பக்கம் அமமுக 2 இருக்குது. ஒன்று அஃபிஷியலாக பாமக ஒன்றும் சேரலை, அதிமுகக்குள்ள குழப்பம். இதுதான் இன்னைக்கு என்டிஏவினுடைய தமிழ்நாட்டினுடைய நிலைமையாக இருக்குது. இதைத்தான் வந்து அதிமுகவை வந்து கூறு போடுகிறார்கள் அப்படின்னு பார்க்குறப்போ அதிமுகவை இவங்க தான் உள்ள ப்ளே பண்ணுறாங்கிறது தெளிவாக தெரியுது. ஓகே, தூத்துக்குடி செல்லும் சார் வணக்கம். பாஜக வந்து பின்னணியில் இருந்து இயக்குறாங்க அதிமுகவை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. துணை முதலமைச்சர் வந்து அதை தான் சொல்கிறாரு, கூறு போட்டிருக்கிறாங்க அதிமுகவை அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து என்டிஏ கூட்டணி வந்து கால் பதிப்பதற்கான முயற்சியில் அதிமுக மூலமாக உள்ளே வந்துடணும் அப்படின்ற எண்ணத்தில் பாஜக இந்த வேலையெல்லாம் செய்யுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது செங்கோட்டையின் டெல்லி பயணம், எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதிப்பது, இதெல்லாம் வந்து எப்படி, இதெல்லாம் வந்து அதிமுகவோட உட்கட்சி விவகாரம் அப்படின்னு சொல்லிட போறீங்களா? இதை எப்படி தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு, அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, எனது சக பங்கேற்பாளர்களுக்கு இனிய மாலை வணக்கம். அதாவது எதை எடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை மையப்படுத்தி அல்லது பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல் இல்லை, இந்திய அரசியல் இல்லை என்பது நிதர்சனமா தெரியுது. இப்போ ஏன்னு கேட்டா பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து இவர்களுக்கு ஒரு அச்சமும் பயமும் ஏற்பட்டிருக்கிறது. பொதுவா அரசியல் களத்துல, அதுலயும் குறிப்பா திமுகவிற்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தால் ஒரு அச்சமும் நடுக்கமும் ஏற்பட்டிருப்பதாகவே நான் உணர்கிறேன். ஒண்ணு. 2வது, நண்பர் சுவேர் சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் நீண்ட காலமாக இருக்கிறார்கள், வைக்கிறார்கள். நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? நான் என்ன சொல்றேன், 1999 இருந்து 2004 வரை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் திமுக அங்கம் வகித்தது. திமுக அங்கம் வைத்திருந்த காலத்தில் மரியாதைக்குரிய முரசொலி மாறன் அவர்கள் அமைச்சராகவே இருந்தார்கள். ஓராண்டு காலம் உடல் நலிவுற்று அவர்கள் துறை இல்லாத, அதாவது போர்ட்போலியோ இல்லாத அமைச்சராக அவர் சிகிச்சை பெற்றார். ஆனா அவர் இயற்கை எழுதிய பிறகு அந்த நிகழ்ச்சியில பிரதமரே கலந்துகிட்டாங்க, அவருடைய இறுதி துக்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க. ஆனால் டெல்லியில போய் அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் இறங்கி இருக்காரு. அதுக்குள்ள திமுக என்ன செஞ்சாங்கன்னா, நாங்க கூட்டணியில இருந்து வெளியே வாரன்னு சொன்னாங்க. ஆனா அரசியல்ல சந்தர்ப்பங்கள் வந்து என்ன கிடைக்குதோ அதையெல்லாம் திமுக கடந்த காலங்களில் பல்வேறு காலங்களில் பயன்படுத்தி இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் அரசியலில் நடக்கும், இதுதான் அப்படிங்கிற ஒரு தெளிவான நிலை தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னும் வரல. அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து என்ன நோக்கம், தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்துல பங்கெடுக்கணும் அல்லது ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிற இடத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி வர வேண்டும் என்று நினைக்கிற எல்லா உரிமையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. எந்த கட்சியுமே வந்து ஒண்ணு நாங்க வந்து தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக போட்டி போடல, சும்மா நாங்க பங்கெடுக்கிறதுக்காக போட்டி போடுறோம்னு சொல்றதுக்கு எந்த கட்சியும் இல்லை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா சின்ன சின்ன கட்சிகள் 0.5%, 0.25% வாக்குகள் வைத்திருக்கிற கட்சிகள் கூட அவங்க தலைவர்களை பாத்தீங்கன்னா வருங்கால முதலமைச்சர், வருங்கால தமிழ்நாட்டினுடைய விடிவெள்ளி, இப்படித்தான் பத்திரிகையை வந்து வால் போஸ்ட் அடிப்பாங்க. அதனால அதை விட்டுருங்க. இப்ப என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரையில் இன்றைக்கு திமுக மீது அல்லது திமுக அரசுக்கும் மக்களுக்கும் இருக்கிற இடைவெளியை பாரதிய ஜனதா கட்சி எங்கள் அணிக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறது. இதுல என்ன தப்பு இருக்கு?
நீங்க பாரதிய ஜனதா கட்சியோடு யார் எங்களோட கூட்டணியில் இல்லை அது சொல்லுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, எங்களை பற்றி இவ்வளவு அக்கறையா பேசுகிற எதிர்கட்சி நண்பர்களுக்கு நான் சொல்றேன், உங்ககிட்ட கம்யூனிஸ்டுகள் எத்தனை தொகுதியோட நிப்பாங்க? விடுதலை சிறுத்தைகள் உங்களோட இருப்பாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? ஏன் காங்கிரஸ் கட்சியே உங்களோடு கூட்டணியில தோழமையில் தொடர்வார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? மதிமுக உங்களோடு தொடரும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? இல்ல சரி, தொடரும் என்பதற்கான உத்தரவாதம் அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இப்பவே என்டிஏ கூட்டணியில இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு, ஜான் பாண்டியன் வரைக்கும் இன்னைக்கு வந்து பேசுறாரு, டிடிவி தினகரன் வெளியில வராரு, டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாருமே மோடி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க கூட நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரவா இருந்தவங்க எல்லாரும் இப்ப வந்து வெளியில இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில செங்கோட்டையன் வந்து ஒரு பக்கம் வெளியில வர்றாரு. இப்ப என்டிஏ கூட்டணி இருக்கானே தெரியலையே அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. இல்ல, தயவு செய்து திமுக நண்பர்கள் கவலைப்பட வேண்டாம். இன்னும் வந்து அரசியல்ல மிகப்பெரிய அதிர்வுகள், அது திமுக கூட்டணியாக இருக்கட்டும் எங்க கூட்டணியில. நான் இன்னொன்னு சொல்றேன் கேட்டீங்கன்னா, இடமாறு தோற்றப்பிழை அரசியல்ல நடக்கும். இடமாறு தோற்றப்பிழை இப்போ வந்து என்டிஏல வந்து ஒண்ணு பெரிய சலசலப்பு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியுமோ தவிர, நிச்சயமா பாருங்க அடுத்த மாசம் தீபாவளிக்கு அதாவது கூட்டணி விவகாரம் பேசுவது அதெல்லாம் இங்க இருக்க லோக்கல் லீடர்ஸ் வந்து பேசுறதெல்லாம் வந்து ஓகே. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்க லோக்கல் லீடர்ஸ் எதையுமே டிசைட் பண்ணல, எல்லாத்தையும் அதிமுக சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் பாஜக தான் டிசைட் பண்ணுது, தேசிய கட்சியா இருக்கக்கூடிய பாஜக தான் டிசைட் பண்ணுது, அவங்க ஆக்டிவேட் பண்றாங்க இங்க எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி எல்லாரையுமே ஆப்ரேட் பண்றாங்க அவங்க தான். இல்ல சுபேர் சார் கொஞ்சம் பொறுங்க. அதாவது கடந்த காலங்கள்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலங்கள்ல நான் இன்னும் சொல்ல போனா பழைய செய்திகள்ல இருந்து கூட வர முடியும். 1971ல 72 நடக்க வேண்டிய சட்டமன்ற தேர்தலை அம்மையார் இந்திரா காந்தியோடு சேர்ந்து பிளவுபட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த அம்மையார் இந்திரா காந்தியோடு சேர்ந்து ஓராண்டு காலத்திற்கு முன்பு 72 நடக்க வேண்டிய சட்டமன்ற தேர்தல 71 ஓராண்டுகளுக்கு முன்பு கலைச்சிட்டு வச்ச செய்திகள் வரலாறுகள்லாம் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, கீழே கூட்டணி மேல நடந்த காலங்கள்லாம் உண்டு. ஒரு கட்டத்துக்கு பிறகு இன விடுதலை இன அழிப்பு, அதாவது ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய இன அழிப்பு நடந்த காலங்களில் கலைஞர் அவர்களே சொன்னார், ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்காக எப்படி வாதாடுவது என்று சொன்னார். அதுக்கு என்ன காரணம், என்ன பொருள்? நான் வந்து காங்கிரசுக்கு அடிமையா இருக்கேன், அங்க ஈழத்துல சிங்களர்களுக்கு அடிமையாக இருக்கிற நான் எப்படி அவர்களுக்காக என்னுடைய முதலாளியாக இருக்கிற காங்கிரஸோடு நான் எப்படி பேச முடியும் என்று சொன்ன வரலாறு எல்லாம் இருக்கு. அதனால அதெல்லாம் ரொம்ப பெருசா சாமர்த்தியமா பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு நண்பர்கள் பேச வேண்டாம். அதனால இன்னொன்னு சொல்றேன், அரசியல்ல வெற்றி மாத்திரமே இலக்கு. அந்த வெற்றி பெறுவதற்கான அனைத்து யுக்திகளையும் பாரதிய ஜனதா கட்சி செஞ்சா என்ன தப்பு இருக்கு? நீங்க உங்களுக்கு என்ன கவலை? நாங்க திமுக கூட்டணி கூப்பிடல, கம்யூனிஸ்டுகளை கூப்பிடல, வேற யாரெல்லாம் கூப்பிட போறீங்க? வேற யாரெல்லாம் இருக்கா? நீங்க வந்தா நாங்க உங்களை சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது நான் வர முடியாது, நீங்க வந்தா சேர்த்துக்கிறோம். என்னையும் அதுல சேர்த்துற வேண்டாம், அப்புறம் பொதுவா இருக்கக்கூடிய ஆட்களே இல்லாம போயிடுவாங்க. எங்களுக்கு திமுக கூட்டணிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, எங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம். காங்கிரஸ் எங்ககிட்ட வர வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நண்பர் சுபேரும் வந்து எங்களுக்கு ஆதரவா எழுத போறதும் கிடையாது, எழுத வேண்டிய அவசியமும் இல்ல. அதனால தயவு செய்து என்ன சொல்றேன்னா, அரசியல் சதுரங்க விளையாட்டில் அதுல நாங்கள் காய் நகர்த்துவதும் காரியமாற்றுவதும் மிக முக்கியம். ஒரே நீங்க தான் காய் நகர்த்துறீங்க அப்படின்றத ஒத்துக்கிறீங்க சார். எங்களுக்கு எங்க காலுக்குள்ள பந்து வந்தா நாங்க அடிச்சு விளையாடுவோம் சார். இதான் கேம். வர செல்லும் சார். ரெண்டு கேள்வி. திமுக பாஜகவோட கூட்டணி அப்படின்னாங்க. திமுக பாஜகவோட 99 கூட்டணிங்கிறது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம், காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு தான் அந்த கூட்டணியில் இருந்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுக பாஜக கூட்டணி படுதோல்வி சந்தித்தது. அதன் விளைவாக அன்றோடு பாஜகவிற்கு இறக்கிட்டாங்க. இது நடந்த வரலாறு. முரசொலி மாறன் மறைந்த மாண்புமிகு முரசொலி மாறன் அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்த இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தது. அன்னைக்கு ரெண்டு கட்சிகளுக்கு ஏற்பட்ட ஒரு நட்பு ரீதியில ஒரு இணக்கத்தின் ரீதியில் அன்னைக்கு இருந்தது. அதையெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு தமிழ்நாட்டில் அது மாதிரியான வரலாறுகள் நிறைய. ஒரே செய்தி அனுமதிங்க. அதாவது RSS இயக்கத்தை ஒரு பொதுநல இயக்கம், ஒரு தொண்டு நிறுவனம்
என்று முரசொலியில் கலைஞர் அவர்களே எழுதின வரலாறு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு நிறைய விளக்கம் சொல்லிட்டாங்க சார். இது தவறான தகவல், நிறைய இதுக்கு விளக்கம் சொல்லியாச்சு. இதுக்கு சார் தப்பா சொல்ல என்கிட்ட இருக்கு, முரசொலியா இருக்கு. ரெண்டாவது இன்னொன்னு கேளுங்க சார். அதாவது குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்தி பேசிய கலைஞர் பேசியது இருக்கு, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசுனது இருக்கு. நீங்க ஒண்ணு கேளுங்க சுபேர் சார், நீங்க கொள்கை சித்தாந்தங்கள் லட்சியங்கள் இதையெல்லாம் பேசி சும்மா பூசி மெருகிக்கிட்டு இருக்காம கள யதார்த்தம் என்னன்னு கேட்டா திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்களிடம் இருக்கிறது. இதை அறுவடை செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன வேலையும் அரசியல் ஜனநாயக நீங்க என்ன வேலையும் தமிழ்நாட்டுல 11 வருஷமா செஞ்சுதான் ஒண்ணும் இல்லையே. 6-7 காட்ட முடியலையே. நீங்க எல்லாம் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சு பாக்குறீங்க, பல்ட்டி அடிச்சு பாக்குறீங்க, ஒரு கட்சியை உடைச்சு பாக்குறீங்க, இன்னொரு கட்சியை கலவரம் பண்ணி பாக்குறீங்க. ஒண்ணு நடக்கலையே சார். 5% மேல தமிழ்நாட்டில் உங்களால் கால் பதிக்க முடியவில்லை. 100 ஆண்டுகளும் தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்ற முடியாது. இதுதான் உண்மை வரலாறு. 2026 தேர்தலிலும் நீங்கள் மண்ணக்கார போறீங்க பாருங்க. ராஜதந்திரம் தமிழ்நாட்டில் எடுபடவில்லையே. உங்கள் தந்திரங்கள் அத்தனையும் தோத்து கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டுல. மற்ற விருந்தினர்கள் பேசிட்டு வந்துடுறேன். நாகநந்தினி மேம் வணக்கம். எந்த திமுக வந்து இப்ப என்ன வேணாலும் நாங்க செய்வோம் அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து சொல்றாரு. தேர்தல் களத்துக்காக என்னன்னாலும் செய்வோம், திமுக எதிர்ப்பு மனநிலையில இப்ப மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. எதன் அடிப்படையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாஜக தான் கூறு போடுது அதிமுகவை அப்படின்றது எதன் அடிப்படையில சொல்றாரு? அனைவருக்கும் வணக்கம் சார். இப்ப நான் முதல்ல செல்வம் சார் சொன்னதுல இருந்தே துவங்கிடுறேன். நீங்க சொன்ன மாதிரிதான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். எதுக்காகவும் நாங்க எப்படியாச்சும் நாங்க பாஜகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன ஆனாலும் நாங்க செய்வோம், அது கரெக்ட் சார். அதுதான் அவர் சொன்னதுல இருந்தே வரேன் பாருங்களேன். பால் என்னது கால் பந்து அவங்க கோட்குள்ள இருக்கு இல்ல சார், அப்படி இல்ல, இதை மாத்தி சொல்லுங்க. ரெஃப்ரிவே அவங்களா வச்சிருக்காங்க. அப்ப பால் அவங்க கிட்ட தானே வந்தாகும். அப்புறம் வர அளவுக்கு தானே அவங்க பிளான் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இதே எப்படி இவங்க அப்படியே மாத்தி அப்படி பேசினா அப்புறம் வரலாற்றை பிரிக்கிற வேலையெல்லாம் பிஜேபிக்கு ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், சாரே சொல்லும் போது தெளிவா சொல்லிட்டாரு, ஒரு மினிமம் காமன் பிளான்ல தான் நாங்க கூட்டணி போட்டோம். அது எல்லாத்தையும் தாண்டி முதுகெலும்புள்ள ஒரு கூட்டணியா தான் அன்னைக்கு இருந்த பாஜக டிஎம்கே கூட்டணி அமைஞ்சிச்சுங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றோம். எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்ன எந்த விஷயத்தையும் பிஜேபிக்குனால மீற முடியல அப்படிங்கிறது ஒரு உண்மை. அதை செல்வம் சார் புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த பின்னாடி இருந்து செங்கோட்டையன் அவர்களை இயக்குறாங்க அப்படிங்கறதுல விஷயம் இல்ல சார். ரொம்ப பொதுப்படையா ஒரு விஷயம் சொல்லட்டுமா, முன்னாடி இருந்தே இயக்குறாங்க. இவங்கதான் சொல்லியிருக்காங்களே, மயிலாப்பூர்ல இருந்து ஒரு ராஜதந்திரிய RSS பிம்பமா இங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தரை வச்சிருக்காரு. அவரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னாரு, பிஜேபி மத்திய அந்தஸ்தராக இருந்து இங்க நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் ஒரு தீர்வு கொடுக்கும். 8 மாதத்துல தமிழ்நாட்டுல இவங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க, அது பிஜேபி தான் செய்ய போறது உறுதி. அதே மாதிரி தமிழ்நாட்டு அரசியல்ல அமித்ஷாவினுடைய யுக்தி முடிவுகள் தான் இறுதியான முடிவுன்னு இவங்க கொடுத்த கீ தானே சார் இந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், எத்தனை அணிகள் தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு இவங்க கொடுத்திருக்காங்க செங்கோட்டையன் அணி, இன்னும் புது அணியை உருவாக்கி இருக்காங்க. இவங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே எங்களுடைய துணை முதல்வர் சொன்ன மாதிரி ஏடிஎம்கேவை கூறு போட்டு வச்சிருக்காங்க. ஐசியூ அனுப்புவா, செயல் இழந்து கோமா ஸ்டேஜ்ல இருந்து அவங்களால திரும்பி எந்திரிச்சு நடக்கவே முடியாதுன்ற ஒரு நிலைமையில இருக்கிறவங்களதான் இன்னைக்கு அந்த மாதிரி தானே இன்னைக்கு ஏடிஎம்கே ஆயிடுச்சு. யாருனாலையும் எதுவும் பேச முடியாது. மேல என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதுதான் நடத்தணும். அதனாலதானே இன்னைக்கு கூட பிரஸ் மீட் பயங்கரமா கொடுத்த செங்கோட்டையன் அவர்கள் கடைசியில ஒரு வார்த்தையில பங்கமா முடிச்சிட்டாருன்னு சொல்லலாமா? எதா இருந்தாலும் துணை பொதுச் செயலாளர் முடிவு செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அவர் பிரஸ் மீட் கொடுக்காம இருந்திருக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு நான் ஹரித்வார் போறேன்னு சொன்னவரு இன்னைக்கு இல்ல, இது அரசியல் இது ஆன்மீக பயணம் இல்ல, அரசியல் அடிமையாக கூடிய பயணம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாமா? இதத்தானே சொல்றோம். உங்களால எழுந்து நிக்கவே முடியலையே, நீங்களாம் எப்படி சார் ஆட்சி பிடிப்பீங்க அப்படின்னு கேக்குற மாதிரிதான் நீங்க ஐசியூக்குள்ள போயிட்டு போறீங்க. உனிமேல் உங்களால எந்திரிச்சு நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்ப தோற்றத்துலதான் சொன்ன மாதிரி இருக்கும். இன்னொன்னு, பின்னாடி இருந்து இயக்குறோம்னு சொல்றதுல ஏன் இவ்வளவு ரொம்ப தெளிவா இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு அதிமுக சார்ந்து யாரு என்ன ஒரு ரியாக்ஷனோ இல்ல பேட்டியோ எது கொடுத்தாலும் உடனே பிஜேபி ஏன் சார் முன்னாடி நிக்குது? பிஜேபிக்கும் அப்ப ஏடிஎம்கேக்கும் ஏன் சார்? இப்போ செல்வம் சார் பேசும்போது கேட்டார், பிஜேபி ஏடிஎம்கே இருந்து எடுத்துட்டு போட்டுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், என் வீட்டுல பிரச்சனை நடந்தா நான் கேட்பேன்.
அது எனக்கு எதிர்க்கவே இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா எங்க ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்கும் போது அயலூர்காரன் வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ண வரான்னா நாங்க கேக்குறதுல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? வடநாட்டுல இருக்கவங்க வந்து எங்களை ஆளணும்னு நாங்களே முடிவு பண்ணணும். இங்க ஒரு கட்சியே போயிட்டு இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி அதிமுகங்கிறது தனியா முளைச்ச கட்சி எல்லாம் இல்ல. திமுகல இருந்து வெளியே வந்த ஒரு கட்சி தான் அதிமுக. அதையே வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஒரு நல்ல ஒரு தலைவர் உருவாக்குனார். அவரே என்ன சொல்லியிருக்காரு சட்டப்பேரவையில இருந்து, திமுக அதிமுகங்கிறது இருகுலை துப்பாக்கி மாதிரி எங்களுடைய கொள்கையிலும் கோட்பாட்டிலும் எந்த மாற்றமும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு மொத்தத்தையும் அதிமுக கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு இருக்கும் போது எதிர்க்க இருக்கிற நாங்க கேட்கறது என்ன சார் தப்பு? அவர் அண்ணாவினுடைய போட்டோவை இன்னும் வச்சிருக்காரா இல்லையா அவங்களுடைய கொடியில? அப்ப நாங்க கேட்கதான் செய்வோம். இதுல என்ன இருக்கு? இது விமர்சிக்க எல்லாத்துக்கும் உரிமை இருக்குல்ல சார். இப்போ யோசிச்சு பாருங்க, இவங்க நடக்கிற நாடகம் கபட நாடகம் சார். 24ல இவங்க என்ன பண்ணாங்க, நீ வெளியே வர மாதிரி வெளியே வா, தனியா நின்னு பாரு, எப்படியாச்சும் திமுக இருக்கக்கூடிய இப்ப செல்வம் சார் சொன்ன மாதிரி திமுக இருக்க கூட்டணி எல்லாம் வருவாங்களா? நீங்க கூப்பிடும் போது கம்யூனிஸ்ட் என்ன சார் சொன்னாங்க? ரத்த கம்பளம், அது வேணா அங்க வரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி விசிக என்ன சொன்னாரு? தோக்கிற கூட்டணியோட எல்லாம் யாராச்சும் வந்து சேருவாங்களா? எங்களுக்கு சுயமரியாதை இருக்கு, பாஜக இருக்கும்போது எங்களை எப்படி நீங்க கூப்பிடுவீங்கன்னு. அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சு நின்னதே பிளான் சொல்றீங்களா? நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சு நின்னதே வந்து பிளான் தான் அப்படின்னு சொல்றீங்களா? அதுவும் அவங்க சொல்லி கொடுத்தது சார். பிளான் எல்லாம் சொல்லாதீங்க. எடப்பாடிக்கு அவ்வளவு நாலேஜ் இருக்கான்னு எனக்கு தெரியல. அது முழுக்க ஸ்கிரிப்ட் பை பிஜேபில கொடுத்த ஸ்கிரிப்ட்ல தான் இவர் எல்லாம் எக்ஸிகியூஷன் ஆயிட்டு இருக்காரு. இப்போ சார் சொன்ன மாதிரி அவர் ஒரு மேனேஜர், அவ்வளவுதான். ஓனர் மேல உட்கார்ந்து இருக்காரு. ஏன் சார் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அம்மையா ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் இங்க ஓபிஎஸ் ஒரு தனி அணியா பிரிறாங்க. 18 பேர் சட்டப்பேரவையில இருந்து விலகுறோம் அப்படின்னு சொல்றாங்க, பதவி விலகுறோம்ன்றாங்க. உடனடியா மோடிஜி அவர்களும் அமித்ஷாஜி அவர்களும் வராங்க, 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கே அது நடக்க மாட்டேங்குது. இன்னைக்கு எப்படி பிளான் பண்ணி தனித்தனியா பிரிக்கிறாங்க அப்படிங்கறது யோசிச்சு பார்க்கணும்ல. அப்ப ஓனர் சொல்றத இங்க இருக்கிற வேலையாட்கள் சரியா அதபடி நடந்துட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம் சார். ஓனர் சொன்ன மாதிரிதான் ஓபிஎஸ் சமாதியில போய் உட்கார்ந்தார். ஓனர் சொன்ன மாதிரிதான் அங்க வந்து சண்டை போட்டாங்க. ஓனர் சொன்ன மாதிரிதான் டிடிவியும் விகேஎஸ் சசிகலா அவர்களையும் வெளியே அனுப்பிச்சாங்க. இன்னைக்கு ஓனர் சொன்ன மாதிரிதான் செங்கோட்டையன் அவர்களும் வந்து பேசியிருக்காரு. இதுல என்ன சார் மாற்றுக்கிறது இருக்கு? இவங்க எல்லாம் அதிமுக சுயமாவே சிந்திச்சு எதுவுமே அவங்க வந்து பண்ணக்கூடிய இடத்திலே இல்ல அப்படின்னு சொல்றீங்க. தூத்துக்குடி சார் சுயமா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் சிந்தனையும் செயல்பாடு வேணும், நல்ல தலைவர் வேணும், கொள்கை வேணும், கோட்பாடு வேணும். இவங்கதான் மொத்தத்தையும் கொண்டு போய் அடமான வச்சிருக்காங்களே. எடப்பாடியாருக்கு ஒரே விஷயம் தான், அவர் எடப்பாடியாரு கூட சொல்லக்கூடிய சிலுவம்பளையம் பழனிசாமி அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். சிலுவம்பளையம் பழனிசாமி அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், இது வந்து பெரிய ஒரு சொத்து. ஏடிஎம்கேங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து. கடைசி வரைக்கும் நான் வந்து இங்க வந்து பொதுச் செயலாளர்லாம் இருக்கணும், கடைசியில இந்த கட்சி சேர்த்து வச்சிருக்க மொத்த சொத்தும் என்னோட வீட்டுக்கு என் குடும்பத்துக்கே வந்து சேரணும். அதை தாண்டி இந்த கட்சி அடியோடு அழியிற வரைக்கும் நான் இங்க முதன்மைத்துவத்தில் இருந்தா போதும். இத மாத்தி வேற யாருக்கிட்டயாச்சும் கொடுத்து இந்த கட்சி வளர்ந்துருச்சுன்னா, இவங்க கொடுத்த அசைன்மெண்ட் போயிடுச்சுன்னா, சிலுவம்பளையம் பழனிசாமி வீட்டுக்குள்ள இடி ரைடு ஐடி ரைடு எல்லாமே வரும். இதெல்லாம் வச்சு மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தானே பிஜேபி உட்கார்ந்துட்டு இருக்கு. என்ன சார் இவங்க எவ்வளவு ஈஸியா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். போன டைம் தேர்தல் இப்போ அவங்க அந்த அம்மையார் அவர்கள் இறக்கும் போது அவங்க எதிரில பிரிஞ்சிருக்கிறது வந்து இப்ப திமுக கூட்டணிலாம் வந்து சாதகமா அமைஞ்சு போச்சு இல்ல? அவர் இன்னொன்னு சொன்ன திமுக எதிர்ப்பு மனநிலையில மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை இவங்க இந்த ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? செல்வம் சார் சிரிச்சாலும் ஒரு விஷயத்த மாத்திர முடியாது. உங்களுக்கு மேல நான் சிரிப்பேன். அதாவது திமுகக்கு எதிரிங்கிறத நாங்க டிசைட் பண்ணணும். நாங்க ஆல்ரெடி ராஜ சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீங்க அதை டச் கூட பண்ண முடியாது. இங்க வந்து செங்கோட்டையன் அவர்கள் ஏக்நாத் சிண்டேவா ஆக்க முடியுமான்னு தெரியாது, ஆனா ஓபிஎஸ் ஆக அவரை மாத்த முடியும். இங்க இருக்க எல்லாத்தையும் ஓபிஎஸ் மாத்துறதுதான் பிஜேபியோட வேலையா இருந்துட்டு இருக்கு. இன்னொன்னு அது அப்படியே சொன்னாங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறக்கும் போது ஒரு 38% 36% இந்த வாக்கு எவ்வளவு அழகா 20% கொண்டு வந்துட்டாங்க. இப்ப பிஜேபி 11% நாங்க வைக்கிறோம். 11% எங்க சார் 11%? 23 தொகுதியில தான் இவங்க 11%. 2014 எலெக்ஷன்ல 9 தொகுதியில நீங்க வாங்கினது சதவீதம் எவ்வளோ? இன்னைக்கு 24ல
சார் 24ல நீங்க வாங்கிருக்க சதவீதம் எவ்வளவு யோசிச்சு பாருங்க. நீங்க போய் பிம்பத்தை பேசுறீங்க. எப்படியாச்சும் நீ வந்து அதிமுகன்ற கட்சியை முடிச்சிரு. இவங்களோட எய்ம் வந்து சார் இன்னைக்கு ஏடிஎம்கோட எய்ம் வந்து டிஎம்கேவை வீழ்த்தணும், திமுகவை அகற்றணும், திமுகவுக்கு எதிர்கட்சியா இருக்கணும் இல்ல, பிஜேபிக்கு அடிமையா இருக்கணும், பிஜேபி சொல்றதை நான் கேட்கணும், பிஜேபிக்கு என்னோட மொத்த வாக்கையும் கொடுத்துட்டு எப்படியாச்சும் போயிடணும் அப்படிங்கிற ஒரு மேனிபுலேட்டிங்ல தான் இவங்க ஓடிட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க பிஜேபி தான் பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்குங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இதுக்கு பிஜேபியினுடைய நிழலாக இந்த ஏடிஎம்கே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெளிவா தெரியும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, ஓம் பிரகாஷ், பிஜேபி வந்து மொத்தமா வந்து அதிமுக வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டாங்க. இப்போ மற்ற இடத்துல எல்லாம் குறிப்பிடுற மாதிரி அந்த ஆவுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்றதே வந்து மாறி போச்சுன்ற அளவுக்கு விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. செங்கோட்டையனை வந்து கண்ட்ரோல்ல எடுக்கிறாங்க, எல்லாரையும் ஓபிஎஸ்ஸா மாத்துறாங்க. இது வந்து என்னோட ஊர்ல நடக்கிற விஷயத்த நான் கேட்க தான் செய்வேன், அதனாலதான் வந்து துணை முதல்வர் வந்து கேட்டிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த முன் வச்சிருக்கிறாங்க. அதிமுகக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் பாஜக கண்ட்ரோல்ல இருந்து செய்யப்படுதா? ஓம் பிரகாஷ் இணைப்பில் இருக்கீங்களா? ஓகே, சுபேர் சார், செல்வம் சார் பேசும்போது சில குறுக்கீடுகள். அதாவது நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த வந்து கிடச்சிச்சுன்னா நாங்கள் வந்து அதை அடித்து ஆடத்தான் செய்வோம், தேர்தல் களத்தில் அப்படி தானே இருக்கும் அப்படின்றத ரொம்ப யதார்த்தமாக வந்து அவர் சொல்கிறாரு. உண்மையும் கூட இல்லையா? அவங்க வந்து திமுக கூட்டணி அதிமுகங்கிற வந்து முழுவதுமாக என் கையில் வந்து மாட்டிக்கிச்சு, நாங்கள் இதை சுக்குநூறாக அடித்து உடைப்போம், விளையாடுவோம், என்ன வேண்டாலும் பண்ணுவோங்கிறத செல்வம் சார் சொல்லிட்டாரு. அப்ப அதிமுக முழுவதுமாக அவங்கள்ட்ட தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அவரே வந்து ஏதோ சொல்ல போய் உண்மை சொல்லிட்டாரு. அப்ப அதிமுக இன்னைக்கு முழுவதுமாக பாஜகவின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இன்னைக்கு செங்கோட்டையனை இயக்குவது அவங்க தான். இப்ப என்ன பண்றாங்கன்னா பிளான் பி ஒன்று தமிழ்நாட்டில் எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. பிளான் பி அப்படிங்கிறது அதிமுக பாஜக கூட்டணி, அதிமுக தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், அடிமட்ட தொண்டர்கள் பெரும்பாலானவர்கள் அதை பெருசா ஏத்துக்கல, ஜெல் ஆகல. அதுல சில பேர் வெளியிலையும் ஏறி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது டிடிவி தினகரன் மிஸ் எடப்பாடி பழனிசாமி ஒரு பஞ்சாயத்து இருக்கு, அண்ணாமலை மிஸ் எடப்பாடி ஒரு பஞ்சாயத்து இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணணும், இவங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு போனாலும் சிக்கல் வரும் அப்படிங்கிறதுக்காக இவங்களே இன்னொரு அணியை உருவாக்குறாங்க தமிழ்நாட்டில். அதாவது டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன், அதாவது எடப்பாடி பழனிசாமி தனித்து விடுறாங்க. தனித்து விடல, அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணியை பிடிக்காம வெளியே போறவங்க, பிடிக்காத வாக்குகள் மொத்தமா திமுக பக்கம் போயிடக்கூடாதுன்றதுக்காக இவர்களே ஒரு அணியை உருவாக்குறாங்க. ஓகே, அதாவது அதிருப்தியாளர்களை எல்லாம் சேர்த்து ஒரு அணியாக உருவாக்கி அவங்க விஜயிட்ட போய் ஜாயின் பண்றாங்க. அது ஒரு அணியாக உருவாக்கி எந்த வகையிலும் அதிமுக பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் ஒரு அணியில போய் திரண்டு போய் விழுந்துடக்கூடாது. அதுக்காக இத்தனை விதமான அணியை வைக்கிறாங்க. இந்த பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். மிக விரைவில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், மற்றபடி சசிகலா, செங்கோட்டையன் எல்லாரும் விஜயை சந்திக்க போறாங்க. விஜயுடைய தலைமையை எடுத்து அந்த பக்கம் தான் போக போறாங்க. அது ஒரு வலுவான அணியாக உருவாகும். இதற்கு பின்னாடியும் பாஜக தான் அணிகளை பிரிச்சுட்டு ஓட்டுகளை சிதறடிக்கக்கூடிய வேலையை தான் செய்யறாங்க. இது விஜய்க்கு தெரிஞ்சு நடக்கும். விஜயே அவங்களால தானா விஜயே அவங்களால தானா? எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுறீங்க? எல்லாருமே அவங்களால தான். விஜயினுடைய அணியை இன்னும் வலுப்படுத்தி ஓட்டுகளை சரி வைக்க போறாங்க. 2029 தான் அவங்களுடைய டார்கெட். 2026 தேர்தலில் அதிமுக காலி பண்ணும், அதான் அவங்களுடைய முக்கியமான அஜெண்டா. தமிழ்நாட்டில் அதிமுக பலமாயிடக்கூடாது, கட்சிகள் ஒன்றிணைக்க கூடாது. இவ்வளவு பேசுறாங்களே, ஒரே ஒரு போன் கால்ல டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேரை ஒண்ணு சேர்க்க முடியாதா? ஏன் முடியாம போகுது? அப்ப இதை வந்து அவங்க தான் பண்றாங்க. அதிமுகவை காலி பண்ணிட்டு அந்த இடத்துல தான் உட்காரணும், திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஒரு இடங்களில் போய் விழுந்துடக்கூடாது, அதுக்கு உண்டான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ செங்கோட்டையன் எடுத்துங்க, செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் கட்சியில பிரச்சனைனா கட்சி நிர்வாகிகளை பார்க்க வேண்டியதானா? எதுக்கு இன்னொரு கட்சி தலைவரை போய் பாக்குறீங்க? அதிமுகக்குள்ள பிரச்சனைனா நீங்க சென்னைக்கு வாங்க, அதிமுக தலைவர்களை கூப்பிட்டு பேசுங்க, இல்லை எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சு பேசுங்க. அதை விட்டுட்டு நீங்க போய் டெல்லியில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியினுடைய தலைமைக்கு பேசுறீங்கன்னா, அப்ப செங்கோட்டையனுக்கு தெரியுது இந்த கட்சியை இப்ப யார் வச்சிருக்கிறா அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சதுனாலதான் அவர் டெல்லிக்கு போயிருக்கிறார். ஓம் பிரகாஷ், செல்வம் சார் சொல்லுங்க. அதாவது செந்தில் பாலாஜி வந்து கொஞ்சம் பிரச்சனை வரும்போது ஏன் வந்து சசிகலா அம்மாவையும் தினகரனையும் பார்க்காம திமுக பார்த்தாரு? இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற முத்துசாமி வந்து அதிமுக மிக மூத்த தலைவராக இருந்தவர். அவரையே வந்து திமுக வந்தாரு.
ரகுபதி ஏன் திமுகவுக்கு வந்தாரு, KKSSR ஏன் திமுகவுக்கு வந்தாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் ஏன் திமுகவுக்கு வந்தாரு, அப்பெல்லாம் இவங்க எல்லாம் சுரேஷ் சார்ல என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒருவர் வந்து அவர் எந்த பாதையில் பயணிப்பது என்பதை முடிவெடுக்கிற உரிமை சுதந்திரம் அவருக்கு சார். நீங்க எப்படி வந்து வெறும் டி-ஷர்ட்டோட போனவரே, பிரீஃப் கேஸோட திகார் ஜெயிலுக்கு போறேன்னு சொன்னவரே எப்படி உடனே பின்னாடி வந்தாங்க? சசிகலா அம்மா நந்தினி மேம் ஒரு நிமிஷம். வச்சிருந்தீங்களா சார்? நந்தினி மேம் ஒரு நிமிஷம். ஆன்லைன்ல இருக்கீங்க. அப்புறம் எப்படி சார் உடனே வந்து பால் காட்சி நடத்துறாங்க? இது நடத்துறாங்க. கிரகப்பிரவேசம் எப்படி சார் பண்ணாங்க? அதெல்லாம் சொல்லுங்க சார். நந்தினி மேம் ஒரு நிமிஷம். அவர் முடிச்சிட்டோம். ஓபிஎஸ் அவருடைய பையன் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி போனாங்களா, அது எப்படி சார் உடனே சரியாச்சு? அதாவது ரகுபதிய மாதிரி சட்டம் தெரிந்தவர்கள் இல்லைங்கிறதுக்காகவே ரகுபதி அதிமுகவில் இருந்து திமுக கூப்பிட்டாங்களா? KKSSR மாதிரி திறமையான ஆட்கள் வந்து திமுக இல்லைங்கிறதுக்காக அதிமுக திமுக மாறி மாறி போறது தெரியும். செல்வம் சாருக்கு தெரியும். கட்சி மாறி நீங்களே பெண் வந்திருக்கீங்க பாருங்க. இல்ல சார் கட்சி அவரவருக்கு எந்த பாதை சரியாக இருக்கும் என்பதை பயணத்தை மேற்கொள்வதற்கு சரியான பாதைங்கிறத அவங்க தேர்ந்தெடுக்கணும் சார். உங்களுக்கு என்ன கவலைங்க? திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து இப்ப திமுக உங்களுக்கு என்ன கவலைன்னா அரசியல் களம் வந்தா விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான் சார். கவலையுடன் கேக்குறீங்க. அரசியல் களத்துக்கு வந்தா விமர்சனம் தான் செய்வாங்க. ஏன் தங்கை இன்னொரு கேளுங்க. தங்கை நாகநந்தினி சொன்னாங்க சிலுவம்பாளையம் பழனிசாமி சொல்லி. இதெல்லாம் வந்து ஒரு அற்ப சந்தோஷம் இல்லையா? திருவாரூர் கலைஞர்னு சொன்னா என்ன ஆகும்? திருவாரூர் கருணாநிதினு சொன்னா என்ன ஆகும்? என்ன தங்கச்சி பேச்சு? அதாவது ஒரு வளரக்கூடிய பேச்சாளர் வளரக்கூடிய நினைச்சீங்கன்னா இப்படி ஒரு கீழ்த்தரமான அல்லது தரம் குறைந்த வார்த்தைகள் எல்லாம் பேசாதீங்க. சிலுவம்பாளையம் பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி சொல்லிட்டு அவங்க குடி என்ன கெட்டு போயிரு. பொய்யா சொல்றீங்க. இதெல்லாம் தவறான இல்ல. செல்லும் சார் ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, நந்தினி மேம் ஒரு நிமிஷம். நந்தினி மேம் ஒரு நிமிஷம். நந்தினி மேம் ஒரே நிமிஷம். செல்லும் சார்ட்ட ஒரு கேள்வி. நீங்க மற்ற அங்கிருந்து வந்த அமைச்சர்கள் பேர்லாம் வந்து சொல்றீங்க. அவங்க எல்லாம் வந்து கட்சி மாறி வந்துட்டாங்க, இந்த கட்சிக்கு வந்துட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சிக்குள்ள உள்ள பிரச்சனையை வந்து அங்க இருக்கணும், இல்லைன்னா கிளம்பி வந்து பாஜகல போய் சேர்ந்துடணும். அதிமுக பிரச்சனையை எடுத்துட்டு பாஜக கிட்ட போறது, டெல்லிக்கு போறது, அங்கிருந்து வந்து பேசுறது. அமித்ஷா வந்தாரு, அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரச்சனை, அண்ணாமலையை மாத்திருவோம், நயனா நாகேந்திரனை கொண்டு வந்துருவோம், அப்ப இவங்க எல்லாரும் நார்மல் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் பதவி முடியக்கூடிய அந்த கடைசி நாள்ல வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் நடக்குது. உடனடியா அமித்ஷா வராரு, சேர்ந்துடுறாங்க. அதுக்கு முத நாள் வரைக்கும் பாஜக மாதிரி ஒரு கட்சி இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான விமர்சனங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி முன் வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா சென்ட்ரல்ல இருந்து வந்து அவங்க பேசும்போது இது நடக்குது, இது வந்து டே பை டே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அந்த கட்சிக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்றது தான் அவங்க வைக்கக்கூடிய விமர்சனம். கட்சி மாறி போறதை வந்து நீங்க உதாரணமா சொல்றீங்கல்ல, அதை எப்படி எடுத்துக்கிறது? ஒரு சின்ன சுரேஷ் சார் ஒன்னே ஒண்ணு கேளுங்க. திமுக ஒன்னும் கலைஞருக்கு மட்டும் சொந்தமானது, அது திராவிடர் கழகத்திலிருந்து வந்தது. திராவிடர் கழகம் வந்து ஒரு கட்சி கிடையாது, அது நீதி கட்சியில இருந்து வந்தது. நீதி கட்சியில இருந்து திராவிடர் கழகம், திராவிடர் கழகத்திலிருந்து திமுக, திமுகவில் இருந்து அதிமுக, பாஜக இல்ல மதிமுக. கேளுங்க சார், அதிமுக மதிமுக மற்ற கட்சிகளாக பிரிந்தது. அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் கேளுங்க. அதாவது ஒரு சில நேரங்களில் காங்கிரஸ் கட்சியில இங்க நிறைய தடுமாற்றம் வரும்பொழுது டெல்லியில இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து இங்க சமரசம் செய்து வைத்த காலங்கள் உண்டு. ஒண்ணு கேளுங்கள. அதனால நான் தயவு செய்து செல்வம் சார் ஒரே ஒரு கேள்வி சார், ஒரே ஒரு கேள்வி மட்டும் சொல்லுங்க சார். இப்ப இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டுக்கு தலைமை திமுக தான். தமிழ்நாட்டுக்கு தலைமை திமுக தான். திமுக தான் கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்துது. திமுக தான் கூட்டணி சம்பந்தமான சீட்டுகளையும் திமுக தான் பிரிச்சு கொடுக்குது தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு. அதே மாதிரி என்டிஏக்கு தமிழ்நாட்டுக்கு யார் தலைமை? நிச்சயமா அதிமுக தான் தலைமை. அப்ப எங்க பேசணுமே, யார் பேசுறா? அமித்ஷா வந்து அதிமுகவினுடைய கட்சி பிரச்சனையை அமித்ஷா சார் வந்து பேசுறாரு. பக்கத்துல கையை கட்டி வாயை பொத்திக்கிட்டு மௌனமால உட்கார்ந்து இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. சார் கவலைப்படுறீங்க. இந்த வார்த்தை தப்பான வார்த்தை சார். இது அரசியல் களத்தில் விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க ஏன் கவலைப்படுறா? கண் முன்னாடி ஒரு திராவிட கட்சி அழிஞ்சுகிட்டு இருக்கு, பாத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா?
வேற இடத்துக்கு போயிட வேண்டாம். நீங்க ஏத்துக்கிற மாட்டீங்க. நீங்க திராவிடத்தை தாண்டி இப்ப தேசியத்தை நோக்கி போயிட்டீங்க. அதனால நீங்க திராவிடம் உங்களுக்கு இப்ப பிடிக்காது. திராவிடம் உங்களுக்கு தக்கப்பா இருக்கும். இப்ப அது தனியா நம்ம டிபேட் பண்ணலாமா? திராவிடம் என்பது என்னங்கறத பத்தி தனியா டிபேட் பண்ணலாமா? டாபிக் வேற. செல்லும் சார், அரசியல் என்பது சந்தர்ப்பங்களின் விளையாட்டு. ஒரு நிமிஷம் அவர் முடிச்சிட்டோம். சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற பொழுது அரசியலில் காய் நகர்த்துவதும் சாத்தியப்படும். நாங்க சாத்தியப்படுற எல்லாத்தையும் செய்வோம் சார். ஒன்னே ஒண்ணு கேளுங்க. நாளை மறுநாள் வந்து குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடக்கு. இந்தியா கூட்டணி ஆஹா ஓகோன்னு சொல்லி நீங்க எல்லாம் பெரிய வித்தை போட்டு பாக்கீங்க. முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நவீன் பட்நாயக் நான் நடுநிலையா இருப்பேன்னு சொல்லிட்டாரு. பிஆர்எஸ் கட்சி நவீன் பட்நாயக் இந்தியா கூட்டணி இல்லையே சார். சார் ஒன்னே ஒண்ணு கேளுங்க. எல்லா வித்தைகளையும் நீங்க போட்டு பார்த்து உங்களால ஒண்ணுமே. இன்னொன்னு கேளுங்க சார், தகுந்த இந்தியா கூட்டணி இல்லை. யார் சொன்னா? 300 MP நாடாளுமன்றத்தில் பாத்தீங்களா போராட்டத்தை? 300 MPகள் SIRக்கு வழி கொண்டு வந்தாங்களா இல்லையா? உச்ச நீதிமன்றத்தில் கையை கட்டி நின்றுச்சா தேர்தல் ஆணையம்? யார் பண்ணா? 300 MPகள். இந்தியா கூட்டணி ஒற்றுமை. ஒரு அபிடவிட் தாக்கல் செய்யறதுக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எதுக்கு சார் தாக்கல் பண்ணோம்? எதுக்கு பண்ணோம்? அகிலேஷ் ராவ் தாக்கல் பண்ண 28 அபிடவிட்டுக்கு இது வரைக்கும் பதில் காணோம். இவர் தாக்கல் பண்ணாமல உடனே பதில் சொல்லிடுவாங்களா? என்ன சார் இது? ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்துல விவாதம் பண்ணணும், மக்கள் மன்றத்துல சொல்லணும். நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு சார். அதை காட்டில என்ன வேணும் உங்களுக்கு? நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாரு. செல்லும் சார் ஒரு நிமிஷம். இந்தியா கூட்டணி கேஸ் போடுங்க. செல்லும் சார் ஒரு நிமிஷம். இல்ல இங்க போயிருச்சு, டெல்லிக்கு போயிருச்சு. செங்கோட்டையன் பத்தி பேசிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டு அரசியல் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம். நாகநந்தினி மேம் நீங்க சொல்லுங்க. நிறைய இன்டரப்ஷன் இருந்துச்சு. சரி இல்ல சார், அவர் பேசும்போது நிறைய விஷயம் சொன்னாரு. எதிர்கட்சி தலைவர் எல்லாம் பேசணும் நாடாளுமன்றம். நீங்க சொல்லிட்டீங்க அது தேசிய வழக்கு போயிடுச்சு. இருந்தாலும் அதுல ஒரே ஒரு கேள்வி, எத்தனை நாள் மோடி அவர்கள் நாடாளுமன்றம் வந்திருக்காருன்னு யாருக்கும் தெரியல, மக்களுக்கே அது தெரியாது. அது வேற விஷயம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என்ன ஒரு முக்கியமான ஒரு கேள்வினா, இன்னைக்கு இங்க ஏடிஎம்கேவை யாரு பின்னாடி இருந்து நகர்த்திட்டு இருக்கா? அது வந்து ரொம்ப தெளிவா தெரியுது. அது வந்து பிஜேபி தான் அப்படின்னு. நீங்க உடனே செல்வம் சார் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியும் அதையே நீங்க கவலைப்படுறீங்க சார். நாங்களாம் தமிழ்நாட்டுல தான் இருக்கோம், தமிழ்நாட்டு பிரஜை தானே. திராவிடம்னா என்னன்னு நீங்க இப்ப வந்து கேக்குறீங்க சார். அப்ப கத்துக்கோங்க சார். தெரியலன்னா தமிழ்நாட்டுல இருக்கீங்க. நம்ம வளர்ந்தது இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறதுக்கு காரணமே திராவிடம் தான். இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் இன்னைக்கு இந்தியாவிலே 11.19% பொருளாதாரத்துல நம்பர் 1 மாநிலமா இருக்கு. இத நாங்க சொல்லல, உங்களுடைய ஒன்றிய அரசு சொல்லிருக்கு சார். அது நியூஸ் பார்க்கணும்னு சொல்றது. முதலமைச்சர் இங்க எங்க போயிட்டு வந்தாரு? லண்டன் அங்க திராவிடம் அங்க இருக்கவங்க அத்தனை பேர் உணர்ந்தாங்களா? இன்னைக்கு உலகத்திற்கே கொண்டு போய் நிறுத்திட்டுமா திராவிட மாடல்னா என்னன்னு சொல்லி? ஆரிய மாடல் திராவிட மாடல் உயர்ந்ததுக்கு இதுக்கு மேல உங்களுக்கு என்ன செய்யணும்? இப்ப இந்த திராவிடத்துல இருக்கவங்க கேள்வி கேட்போம் சார். இது எங்களுக்கான உரிமை. இது ஏன் சார் நீங்க விட மாட்டேங்கிறீங்க? ஓகே மேடம், இங்க வந்துருங்க. செல்வம் சார் என்ன சொன்னாருன்னு கேட்கல சார். ஓகே. செங்கோட்டையன் சார் யார் வழி நடத்துறாங்க? அவர் ஒவ்வொரு டைமும் பாருங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. அவர் செல்வம் சார் எதுவும் பேசலன்னு உங்களுக்கு சொன்னாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் பாக்குறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மோடிஜி என்ன சொல்றாங்க, அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாங்க, அவங்கள பார்த்து அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி வரலாறுல வந்து பல நேரங்கள்ல வந்து எங்களுக்கு தேசிய தலைவர்கள் வந்து சால்வ் பண்ணி வச்ச பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு. அது மாதிரி இது ஒரு பிரச்சனை. நீங்க ஏன் அதை அப்படி சொல்றீங்க? எப்படி கண்ட்ரோல்ல இருக்குன்னு ஏன் சொல்றீங்கன்னு கேக்குறாரு சார். அதான் நான் சொல்லிட்டேனே, வரலாறு இவங்கதான் நிறைய திரிக்கிறாங்க. தேசியத்துல நடந்த பிரச்சனையே தீர்த்து வைத்த ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. அதுல இருந்த தலைவரா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்திருக்காங்க. இவர் பேசும்போது சொன்னாரு, கலைஞர் வந்து RSS போட்டிருக்காரு. ஏன் இது எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு சார் சட்டப்பேரவையில. RSS அப்படிங்கிறது ஒரு தேசிய ஒரு எதிர்ப்பு இயக்கம், அதை யாருமே பின்பற்ற கூடாதுங்கிறது எம்ஜிஆர் அவர்களே சொல்லியிருக்காரு சார். ஏன்னா இவங்களோடதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றேன், அதுக்கான என்ன அர்த்தம்னு பிஜேபிக்கு தெரியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. சரி, இப்ப திமுக என்ன தெரியுமா பிரச்சனை? எங்களை யார் எதிர்க்கிறாங்கறதுல பிரச்சனையே இல்ல. எதிர்க்கிறவங்க யாரா இருந்தாலும் அடிச்சு தூக்குற திறமை எங்களுக்கு இருக்கு. ஆனா எங்க எதிராளி முற்றும் பலவீனமாயிட்டான். அவங்களும் வந்து ஒரு திராவிட சித்தாந்தத்துல வளர்ந்தவங்க. எங்களோட
எங்களோட இணைய கட்சியா இருக்கு. இன்னைக்கு அந்த கட்சியை முழுசா முடிச்சு வெறும் ஒரு 38-40% ஓட்டு வங்கி இருந்ததை இன்னைக்கு வெறும் 2% அளவுக்கு கொண்டு வர அளவுக்கு இந்த பிஜேபி முழுக்க முயற்சி எடுத்துட்டு இருக்கு. இப்படி கூறு போட்டு விக்கிறாங்களே, இது ஏன் நடக்குது அப்படிங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பிரதான கேள்வியா இருக்கு. ஏன்னா இங்க நாங்க பேசுறது திமுக கூட இல்ல. அதிமுக மீதான கரிசனம், அதிமுக மீதான கரிசனம் வந்து இன்னும் திமுகவுக்கு இருக்கு. அது போக வந்து அதிமுக எங்களோட எதிரி அப்படின்றத பண்றீங்க. இல்ல சார், இது அதிமுக மேல இருக்க கரிசனம் அப்படிங்கறத தாண்டி அதுவும் எங்களுடைய திராவிட கொள்கை ஒண்ணு. இன்னொன்னு, அதை தாங்கி இருக்க ரத்தத்தின் ரத்தமாக 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்களே சார். இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப செங்கோட்டையன் அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்தார். உண்மையாலுமே நெஞ்சுரம் உள்ள ஆளா இருந்தா, உண்மையாலுமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி தான் பேசுறது உண்மைன்னு இருந்தா, இப்போ பொதுச் செயலாளர் அவர்கள் அவங்கள கட்சி விட்டு நீக்கிறேன்னு சொன்ன உடனே பிரஸ் மீட் கொடுக்க வேண்டியதானே சார்? பகிரங்கமா வந்து நின்று அவங்க எப்படி என்ன கட்சி விட்டு நீக்கலாம், நான் அவருக்கு முன்னாடியே இந்த கட்சியில தோற்றுவித்தவர், எனக்கு பின்னாடி இத்தனை பேர் இருக்கிறாங்க, அவர் தான் சொல்றாரு ஒரு 5 பேர் 6 பேருன்னு சொல்றாங்க, அவங்க பேரெல்லாம் குறிப்பிட்டு இவங்களே எனக்கு பின்னாடி இருந்தா ஏங்குறாங்க, நாங்க எல்லாருமே வந்து ஒன்றிணைந்து நிப்போன்னு சொல்ற அளவுக்கு தெம்புத்திராணி இல்லையே சார். ஏன்னா இவங்க அவங்களாவே இயங்கலையே. இவங்க யாரும் சொல்ற ஒரு விஷயத்த தானே இவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப சார் சொன்ன மாதிரி, நம்ம எழுத்தாளர் சார் அவர் சொன்ன மாதிரி, நான் நினைக்கிறேன் இவங்க உண்மையாலுமே ஒரு கூட்டணியா இருந்து உண்மையா அந்த நடிகரை கொண்டு வந்ததே மேல இடம் தான் சார். மேல இருக்கவங்க தான் அந்த நடிகரை கொண்டு வந்திருக்காங்க. எப்படியாச்சும் டிஎம்கேவை அவங்க வந்து தோக்கடிக்கணும், திமுகவுக்கு ஏதாச்சும் ஒரு வழிவிழுக்க செய்யணும்ங்கிறது அவங்களோட பெரிய அஜெண்டாவா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் சார், நடிகரோட வேலை நடிக்கிறதுதான் மக்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு இந்த நாடக கம்பெனியில சேர்ந்து இருக்கவங்க தான் இந்த கூறு போட்ட ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய இத்தனை விஷயங்கள். இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, காலையில ஒரு பிரஸ் மீட் கொடுப்பாரா, சாயந்தரம் டிடிவி வந்து இல்ல நாங்க வந்து செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது கரெக்ட், நாங்கெல்லாம் வந்து ஒன்றிணையணும், அப்புறம் நயினார் சொன்னது தப்பு, அண்ணாமலை சொல்றது கரெக்ட். எப்படி சார் திடீர்னு எங்க சார் அண்ணாமலை வந்தாரு? இவங்க புரிஞ்சுதா சார்? இவங்களோட ஒரு விஷயமே ஒரு ஃபார்ம்ல இல்ல, எல்லா போட்டும் பயங்கரமா குழப்புறாங்க. மக்களை ரொம்ப சிந்திக்க கூடி விடாத அளவுக்கு இவங்க பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு கொலாபரேஷன்ல இருக்கு. இப்போ பாஜகவே தமிழ்நாட்டுல ஸ்டாண்டர்டா இருக்கான்னு செல்வம் சார் தான் சொல்லணும். நீங்க உங்களுடைய தலைமை யாரு சார்? நயினார் அவர்களா இல்ல அண்ணாமலை அவர்களா? அதை ஃபர்ஸ்ட் சொல்லணும். அதுவே இங்க வந்து ஒரு நிலைப்பாடு இல்லாம போயிட்டு இருக்கு. நீங்க வந்து தமிழ்நாட்டை கட்டி காப்பாத்தி அப்புறம் ஒண்ணு விஷயம் சார், இவர் சொல்றாரு ஜெயிக்கிறதுக்கான விஷயம் இல்ல. உண்மையாலுமே பிஜேபி ஜெயிக்கிறதுக்காக இந்த வேலையை செய்யல சார். அது நிதர்சனமான உண்மை. 2026 இவங்க டார்கெட்டே கிடையாது. இவங்க டார்கெட் 2029 தான் சார். சொல்லுங்க, நான் சொல்லல. இத நயினார் அவருடைய கட்சி தலைவர் தான் சொன்னாரு, எங்களுடைய டார்கெட் இது கிடையாது. அப்ப அவங்களுடைய டார்கெட் என்ன? அதிமுக கூறு போட்டு மொத்தமும் இல்லாம அழிச்சிட்டு அதுல இருந்து பிஜேபி உருவாகி வரணும். அதை தாண்டி 29லயோ இல்லன்னா 31லயோ நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கறது அவங்களோட டார்கெட்டா இருக்கு. அதெல்லாம் யோசிச்சு வச்சுதான் சார் இது இருக்கு. நிறைவா ஒரே ஒரு விஷயம் சொன்னா, ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கம்லாம். அந்த விஷயம் தான் இப்ப அதிமுக நடந்துட்டு இருக்கு. அத வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாஜக. இப்படியே போச்சுன்னா கட்சியும் இருக்காது, கட்சி இருந்த தடமும் இருக்காது அப்படிங்கறதா திமுக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வருத்தம்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே நந்தினி. செல்வம் சார், கூறு போட்டு அவங்களை வந்து இல்லாம ஆக்கிட்டு 2029 தான் அவங்க நாடாளுமன்ற தேர்தலோட இது. அது போக அண்ணாமலை நயினார் இவங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்கு. இவங்க அதெல்லாம் வந்து மூடி மழுப்பி அப்படியே செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாரையும் வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சுபேர் சார் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது இவங்களே இன்னொரு அணியை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. செங்கோட்டையன், டிடிவி, ஓபிஎஸ், சசிகலான்னு சொல்லி இவங்களே இன்னொரு டீமை வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. எதிர்ப்பு வாக்குகள், அதிமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுல இவங்க பாஜக தெளிவா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதோட உங்க இறுதிக்கிறது அதான் சார், சுருக்கம் முடிச்சார். அதாவது 1968 ஐயா பேரறிஞர் அண்ணா அவர்கள் இறந்த பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் திரைப்படம், அதாவது 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும் சொன்ன மக்கள் திலகம் எம்ஜிஆர் திமுகவை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்திய எம்ஜிஆருடைய செல்வாக்கு, சீபா ஆதித்தனாருடைய படபடம், இந்த இரண்டையும் பயன்படுத்தி கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்தார்கள். அன்றைக்கு டாக்டர் நாவலர் அமைச்சரவையில சேரல, வெளியே இருந்தாரு. அதை விட ஒரு செய்தி, பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் திமுகவோட பொதுச் செயலாளராக நீண்ட நாள் இருந்த பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லிடுறேன். கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டால் என் மனைவி என்னை வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டான்னு சொன்னாரு பேராசிரியர் அன்பழகன். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, அரசியல்ல முரண்பாடுகள் வருவது ஈவேகே சம்பத் அண்ணாவோடு முரண்பட்டு
ஏன் நாஞ்சில் மனோகரன் அவர்கள் கலைஞரோட முரண்பட்டிருக்கிறார், எஸ்.டி. சோமசுந்தரம் முரண்பட்டிருக்கிறார். இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா திமுகவை வளர்த்தெடுத்தவர்கள். அதனால நீங்க முரண்பாடுகளும் உடன்பாடுகளும் அரசியல் இயக்கத்துல பல்வேறு காலகட்டங்களில் நடக்கக்கூடியது ஒண்ணு. இரண்டாவது ஒரே ஒரு விஷயம் சார், நீங்க அதிமுக அதாவது அதிமுகவிலே 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறார், ரத்தத்தின் ரத்தங்கள் அப்படின்னு சொல்றீங்களா? இதெல்லாம் கவலைப்படாதீங்கம்மா. தமிழ்நாட்டு அரசியல் எப்பவும் கேட்டீங்கன்னா கலைஞருடைய எதிர்ப்பு அரசியல், எம்ஜிஆரின் ஆதரவு அரசியல், இதுதான் திமுகவுடைய. அதாவது தமிழ்நாட்டு அரசியல்ல வாக்காளர்கள் மனநிலையாக இதுவரை இருந்தது. இப்ப என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா ஊழலுக்கு எதிரான அரசியல் என்கிற நிலை இன்றைக்கு இருக்கிற வளர்ந்து வருகிற இளைஞர்களிடத்திலே, புதிய வாக்காளர்களிடத்திலே ஊழலற்ற ஒரு அரசு வேண்டும் என்கிற எண்ணம் வளர்ந்து வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியால் ஒரு ஊழலற்ற அரசை தர முடியும். 3 முறை ஊழல் அப்பழுக்கற்ற நேர்மையான ஊழல் கரைபடியாத இந்தியாவினுடைய இறையாண்மையை காப்பாற்றக்கூடிய, இந்தியாவை எந்த உலக நாடுகளும் அச்சுறுத்த முடியாது என்கிற ஆண்மை திறத்தோடு இருக்கிற ஒரு நாட்டினுடைய துறவு மனப்பான்மையில் இருக்கிற பிரதமர் தான் வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்திருக்காங்க. இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான். நாங்கள் தான் கோட்டை யாருக்கு, கொத்தளம் யாருக்கு, ஆட்சி அதிகாரம் என்பதை தீர்மானிக்க போவது பாரதிய ஜனதா கட்சி. தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் எங்களை நம்புகிறார்கள். 82 லட்சம் வாக்கை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்காளர் பெருமக்கள் அதிமுக கூட்டணியோடு சேர்ந்து நாங்கள் அமைக்க போகிற ஆட்சி அதிகாரத்தை நாடு பார்க்க போகுது. திமுக பரிதாபமான தோல்வி பள்ளத்தாக்கை நோக்கி வேகமாக பயணப்படுகிறது. இதுதான் செய்தி. 82 லட்சம் வாக்குன்னு சொன்னார். சொல்றேன், 82 லட்சம் வாக்குல ஓபிஎஸ் வாங்கின வாக்கு 3 லட்சம், டிடிவி வாங்கின வாக்கு 3 லட்சம், தேவநாதன் யாவது வாக்குன 3 லட்சம் 3 லட்சம் வாக்குகள். இதெல்லாம் நீங்க கலக்க அதுல ஒரு 15 லட்சம் வாக்குகள் போயிருச்சு. அப்புறம் பார்த்தா 60 லட்சம் வாக்குகள் தான். 60 லட்சம் வாக்குகள் இப்ப டிடிவிக்காக விழுந்த வாக்குகள், மற்ற தேவநாதன் விழுந்த வாக்குகள், மற்ற கட்சிகளுக்கு விழுந்த வாக்குகள்லாம் நீங்க பாதி பேர் அந்த கட்சியில இல்ல. இதெல்லாம் சேர்ந்துதான் தமிழ்நாட்டை நாங்க ஆட்சி செய்ய போறோம் அப்படின்றாரு. அவருடைய நம்பிக்கை, ஆசை, அதற்காக 11 வருஷம் முயற்சி பண்றாங்க. அது அவங்களுடைய விருப்பம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது வேறு. தமிழ்நாட்டில் இங்க மைய பிரச்சனையாக இருக்கக்கூடிய மாநில அரசு பிரச்சனையை மையப்படுத்தி தான் தமிழ்நாட்டு மக்கள் காலங்காலமா வாக்களிச்சுட்டு இருக்காங்க. ஊழலுக்கு எதிரான இயக்கம், அதுக்கு நிறைய சாம்பிள் நிறைய சொல்லலாம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லலாம். அஜித் பவார் என்ன சொன்னாங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரத பிரதமர் என்ன சொன்னாருன்னா, ஊழல் சார் இருங்க சார் முடிச்சிடறேன், 1000 கோடி ஊழல் செஞ்சிருக்காரு. 24 மணி நேரத்தில் அந்த கட்சியில சேர்ந்தவனே வாஷிங் மிஷின்ல போட்டு வெளுத்தெடுத்த சுத்தமான அக்மார்க் நல்லவராக மாத்தி அவர் கட்சியில சேர்த்து வச்சு இன்னைக்கு பொறுப்புல வச்சிருக்காங்க. புனிதவதி நீங்க தானா? புனிதமான கட்சி நீங்க தானா? இந்தியாவின் ஊழலை அடக்கி வந்த புனித கட்சி நீங்க தானா? இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார், என்ன கொஞ்சம் சேர்த்தே சொல்லுங்க. ஒரு பத்திரிகையாளர் நடுநிலையா பேசுறீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல ஊழலை ஒழிக்க வந்த பாஜகன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் அஜித் பவாருக்கு என்ன பண்ணாங்க, 24 மணி நேரத்தில் அவருக்கு ஒரு புனிதர் பட்டம் கொடுத்து இன்று முதல் நீ புனிதராக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க ஆட்சி அதிகாரத்தில் அமைக்க வச்சிருக்கீங்க. இவங்க தான் தமிழ்நாட்டை ஊழலை ஒழிச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்கள் ஊழலை ஒழிச்சுட்டாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் நாங்கள் ஊழலை ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த அதிமுக விவகாரத்துக்கு வருவோம். அதிமுக விவகாரத்தில் இவங்க ஏன் தலையிடுறாங்க, அதுதான் கேள்வி. இப்ப அதிமுகவை முழுவதுமாக தன்வசப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் சொல்லிட்டார், பால் என் கையில மாட்டிக்கிச்சு, கொத்தா மாட்டிக்கிச்சு, நாங்க விளையாடிட்டு இருக்கோன்றார். இதுதான் தமிழ்நாட்டின், இதுதான் அதிமுகவினுடைய நிலைமை. இன்னொரு கேள்வி திரும்ப சொல்றாரு, உங்களுக்கு ஏன் கவலை, அங்க கவலைப்படாம யார் கவலைப்படுவா? அதிமுகவுக்கு ஒரு காலத்துல நானும் ஓட்டு போட்டிருக்கேன், திமுகவுக்கும் போட்டிருக்கேன். அப்ப நான் ஒரு காலத்துல ஓட்டு போட்ட கட்சி, நான் பார்த்து இந்த ஜெயலலிதா ஆளுமை மிக்க ஒரு தலைவி இருந்த கட்சி, அந்த கட்சி இப்ப கண் முன்னாடி கரைஞ்சுக்கிட்டு இருக்கு, கண் முன்னாடி கபலீகரம் பண்ணிக்கிட்டு இருக்கு, கண்ணு முன்னாடி சூறையாடிக்கிட்டு இருக்காங்க. அதை பாக்குற வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அப்ப தமிழ்நாட்டினுடைய குடிமகனா அந்த கட்சிக்கு ஏதோ ஒரு காலத்தில் ஓட்டு போட்டவனா எனக்கு அந்த கட்சியின் மீது அக்கறை இருக்கு, விசுவாசம் இருக்கும். அப்ப நாங்க பேசாம யாரு பேச போறா? சார், அண்ணாவின் இயக்கம் கலைஞருக்கு பிறகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு திரு இன்பா உதயநிதி அவர்களுக்கு ஏத்துக்கிறாங்க. உங்களுக்கு ஏன் சார் கவலை? தேர்தல் களத்துக்கு போறாங்க, மக்கள் ஓட்டு போடுறாங்க, ஏத்துக்கிறாங்க. நீங்க வாங்க, உங்களை யார் ஏத்துக்கிட்டா?
உங்களை யார் ஏத்துக்கிட்டா? 2024 தொகுதியில 22 தொகுதியில டெபாசிட் போயிட்டு உட்கார்ந்து சரி, பேசிட்டு அது ரொம்ப வெளியே போயிருது. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, செங்கோட்டையன் வந்து டெல்லி போறாரு, அவங்க பாஜக கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு இவங்க திமுக விமர்சிக்கிறாங்க, இதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றது எப்படி இருக்கும்? இல்ல, அதுக்கு அடுத்த கட்ட நகருக்குண்டான பிளான் பி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். இந்த பிளான் பி தான் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, செங்கோட்டையன் இவர்களை எல்லாம் ஒரு அணியாக அணிச்சு விஜயோட கூட்டணி போட்டு அந்த வாக்குகளை பிரிக்கக்கூடிய வேலைகளை செய்ய போறாங்க. இதுதான் பிளான் பி. வரக்கூடிய காலங்கள் அதான் நடக்கும். ஆனா எடப்பாடி பழனிசாமி, பாஜக இவங்க ஆமா, இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கும். எடப்பாடி செங்கோட்டையனுடைய எதிர்ப்புக்கு அதிமுக வந்து எந்த விதமான எதிர்ப்பு குரல் வரல பாத்தீங்களா? அப்ப இவங்க சொல்லிதான் வச்சிருக்காங்க. இதெல்லாமே கூட ஒரு 5 பேர் இருக்கிறதா. அந்த பண்ணாரிங்கிற எம்எல்ஏ கூட இன்னைக்கு இந்த பக்கம் வந்துட்டாரு. இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஏகே செல்வராஜ் பொறுப்பா போட்டிருக்காங்க மாவட்ட செயலாளரா. அவரை இன்னைக்கு பார்த்துட்டு வந்து ஆதரவு கொடுத்துட்டாரு. அப்ப செங்கோட்டையன் தனியாக போறார். செங்கோட்டையன் ஒரு தனி அணி, டிடிவி செங்கோட்டையன் அவர் தனி அணியா இருப்பாங்க. அதிமுக இந்த பக்கம் தனியாக இருக்கும். வாக்குகள் எந்த நிலையிலும் கூட இந்த பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்களே ஒரு பண்ணக்கூடிய ஒரு பிளான் பி தான் இந்த பிளவு, இந்த சலசலப்பு, இந்த சஞ்சரவு எல்லாமே அது வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொன்றா வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். சரி, விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய விவாத மன்றத்தில் என்டிஏ கூட்டணியின் நிலை குறித்து விவாதித்தோம், அதுபோல செங்கோட்டையனுடைய பிளவு குறித்தும் விவாதித்தோம். மீண்டும் மற்றொரு விவாத மன்றம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.